சூழ்நிலையால் தப்பு செஞ்சேன், என்னோட குடும்பத்துக்காக தப்பு செஞ்சேன், என்னோட பிள்ளைகளுக்காக தப்பை மறைச்சேன் அப்படிங்கிற பேச்சுக்கே அங்கே இடமில்லை. தப்பை செஞ்சவங்களுக்கும் அதை மறைச்சவங்களுக்கும் ஒரே பலன்தான். தவறுக்கு வருந்துறதும் திரும்ப அந்த தவறை செய்யாதவங்களுக்கும் தான் மன்னிப்பு வழங்கப்படுது. 1000 பேரோட சம்பளத்தை ஏமாத்துற ஒரு தொழிலதிபருக்கும் ஒரு தேன் கூட்டை கலைச்சி தேன் எடுக்கிறவங்களுக்கும் ஒரே தண்டனை தான். ஆட்டையும் கோழியையும் சாப்பிட்றதுக்காக அறுக்கிறது சட்டம் வேணா தப்பு இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் அங்கே ஆட்டை அறுக்கிறதுக்கும் மனுஷனை அறுக்கிறதுக்கும் ஒரே தண்டனை தான். ஐயையோ, எஸ் மேம், ஒரு செயலை ஏன் செய்தோம், எந்த எண்ணத்தில் செய்தோம்னு எல்லாமே தெள்ள தெளிவாக திரையிடப்படுறதுனால எந்த ஆன்மாவாலையும் மறுப்பு தெரிவிக்க முடியறதில்ல. தாம் பிச்சை எடுத்ததை பாவம் பார்த்து பசித்தவனோட பகிர்ந்துக்கிறவனுக்கு கோடீஸ்வர யோகமும், பெரிய செல்வந்தர் வள்ளல்னு ஊரை ஏமாத்திக்கிட்டு திரிஞ்சவங்களுக்கு பிச்சைக்கார யோகமும் தானா அமையுது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த பிறப்பு இறப்பு முக்தி எல்லாத்தையும் சரியா வழி நடத்துறதுக்கு எத்தனையோ யுகங்களுக்கு முன்னாடி சில சக்தி வாய்ந்த மனித வடிவங்களை படைச்சிருக்காங்க. ஆனால் குறிப்பிட்ட சில காலம் கழிச்சு அந்த மனித வடிவங்களையும் ஒளி வடிவமாக மாற்றியிருக்காங்க. நீ சொல்கிறத பார்த்தா நாம் கும்பிட்ற பிரம்மா, சிவன், விஷ்ணு மாதிரியா? எக்ஸாக்ட்லி மேம். ஆனால் அவங்க சொன்ன நல்ல விஷயங்களை நாம் விட்டுட்டோம். அவங்களோட பராக்கிரமங்களை பற்றி மட்டும் கதையாக கேட்டுக்கிட்டு இருக்கோம். தெரிஞ்சே தப்பு செஞ்சுட்டு அவங்க முன்னாடியே போய் கையை குவிச்சிக்கிட்டு நிற்கிறோம். அந்த சக்தி வாய்ந்தவங்களையும் படைச்சது அந்த இயற்கை தான். நல்லது கெட்டதுக்கான நீதிகளை வகுத்ததும் அந்த இயற்கை தான். இதில் பஞ்சமா பாதகம்னு சொல்லப்படுற விஷயங்களை செஞ்சவங்களை கொஞ்ச காலம் அலைய விடுறாங்க. அப்போ அவங்கள பற்றி மற்றவங்க பேசுகிற ஏச்சு பேச்சு எல்லாத்தையும் கேட்டு அந்த ஆன்மா ரொம்ப துன்பப்படும். தப்பு செஞ்ச ஆன்மாக்களுக்கு எப்பவுமே நெருப்பில் நிற்கிற மாதிரி ஒரு வேதனை இருக்கும். அப்போ எங்கள் அப்பா சுந்தரம் மேம், சுந்தரம் சார் இயல்பாகவே ரொம்ப நல்லவர். எல்லா உயிர்களையும் விருப்பு வெறுப்பு இல்லாமல் மதித்தவர். கஷ்டப்படுறவங்களுக்கு இலவசமாக மருத்துவம் பார்த்தவர். தன்னோட மனைவியை உண்மையாக நேசித்ததுனால ரமணி அம்மா உயிரோடு இருக்கிற வர பூமியில் அவங்க கூட இருக்கிறதுக்கு அவருக்கு அனுமதி தரப்பட்டிருக்கு. இந்த எல்லா சூட்சுமத்தையும் உணர்ந்த அந்த காலத்தை சேர்ந்த சில ஆன்மீகவாதிகள் சுலபமாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி உயிர்கொலை பாவம், எண்ணங்கள் அழகானால் எல்லாமே அழகாகும், தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்னு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே தெளிவாக விளக்கமாக சொல்கிறதுக்கு அவங்களுக்கு அனுமதி தரப்படலை. மாயம் மந்திரம்னு மக்கள் ஏமாந்து போய் நிற்கிறத பார்த்து தான் மனம் அது செம்மையானால் மந்திரம் தேவையில்லை அப்படின்னும் நாசுக்கா சொல்லியிருக்காங்க. சரி, உங்கள் கதை என்ன என்று கேட்ட காயத்ரியை பார்த்து சிரித்து கொண்டே, என்னோட ஸ்தூல வடிவம் மேலே போனதுக்கப்புறம் என்னோட பதிவுகள் பாதிக்கு மேலே பதியப்படாமல் இருந்தது. சில லட்சம் உயிர்களில் ஒரு உயிருக்கு இந்த காலக்கணக்கு தவறுமா? அதை சரி செய்ய மீதம் இருக்கிற காலத்தை கழிக்க ஏதாவது ஒரு மனித கருவுக்குள்ள அந்த உயிர் புகுத்தப்படும். அதுவும் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள நடந்தாகணும். என்னோட விஷயத்தில் அந்த நேரமும் தவறி போச்சு. வேற வழி இல்லாமல் சுபாமாக்கு இறந்தே பிறந்த ஆண் குழந்தை உடம்புல என்னோட ஆன்மாவை புகுத்திட்டாங்க. சரி, உன்னால மட்டும் எப்படி ஆன்மாக்களோட எண்ணங்களை புரிஞ்சிக்க முடியுது? சத்தியமா தெரியல மேம். ஒரு வண்டி ஃபேக்ட்ரியிலேருந்து ஷோரூமுக்கு வர்றதுக்கு முன்னாடி முக்கியமான சில பரிசோதனைகள் இருக்கு. அதே எந்த பரிசோதனையும் செய்யாமல் டெலிவரிக்கு வந்த வண்டி எப்படி ஒர்க் ஆகும்னு யாருக்கும் தெரியாது. என்னோட நிலைமையும் அதே மாதிரி தான். கிட்டத்தட்ட ஒழுங்காக டெஸ்டிங் முடிக்காமல் டெலிவரி பண்ண சாஃப்ட்வேர் மாதிரி தான் என் உடம்பும். சிறிது நேரத்தில் பரத் மைத்ரேயி மற்றும் காயத்ரியிடம் விடை பெற்று கொண்டு அங்கிருந்து கிளம்பினான். சுபா குட்டி, எங்க என்னோட சுபா குட்டி என்றபடியே வீட்டிற்குள் நுழைந்தார் ஸ்ரீதரன். என்னங்க இன்னைக்கு ஒரே கொஞ்சல்? ஆமா, என்னது இவ்வளோ ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? 2 விரல்ல ஒன்ன தொடு என்று சுபாவிடம் 2 விரல்களை நீட்டினார் ஸ்ரீதரன். எதுக்குங்க? உன்னோட கண்ணுக்குட்டிய உன்கிட்ட இருந்து பிரிக்க போறேன் என்று அவர் சொன்னதும் சுபாவிற்கு கோபம் வந்து விட்டது. புருஷன்னு கூட பார்க்க மாட்டேன், முகத்திலேயே குத்திடுவேன் என்றாள். அட இருமா, முதல்ல 2 விரல்ல ஒன்ன தொடு. எதுக்குன்னு சொல்லுங்க முதல்ல. ஒன்று மணிமஹால், இல்லைன்னா பிருந்தாவன் ஆடிட்டோரியம். சீக்கிரம் டிசைட் பண்ணுமா, எனக்கு தலைக்கு மேலே வேலை இருக்கு. ஐயோ, எனக்கு தலையே சுத்துற மாதிரி இருக்கு. அதற்கு மேல் சுபாவை சோதிக்க விரும்பாமல், காயத்ரிக்கு பரத்தை பிடிச்சிருக்கான், உன்கிட்ட ரொம்ப சாரின்னு சொல்ல சொன்னாலாம், நீ அவளை மன்னிச்சு மருமகளா ஏத்துக்க முடியுமான்னு கேட்க சொன்னாளா என்றார். அதை கேட்ட சுபா ஐயோ என்று கன்னத்தில் கை வைத்து கொண்டு ஸ்ரீதரனை சுற்றி சுற்றி சிறுபிள்ளை போல ஓடினாள். அதே நேரத்தில் ஹாலுக்கு வந்த ரமாவை கட்டிப்பிடித்து கொண்டாள் சுபா. என்னங்க, என்னாச்சு என்ற ரமாவின் வாயில் ஒரு மைசூர் பாக் ஸ்வீட்டை வைத்து, என் கண்ணுக்குட்டிக்கு கல்யாணம் ஆக போது, எல்லாம் நீங்க வந்த நேரம் என்றாள். அதை கேட்ட ரமாவிற்கும் மிகவும் சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப சந்தோஷங்க. ஆமா, பொண்ணு யாரு என்றாள்.
அதான் அவன் கூட அந்த ஹாஸ்பிட்டல்லையே வேலை பார்க்குறாளே அந்த காயத்ரி தான். ரமாவிற்கும் அது சரியான பொருத்தம் என்று தோன்றியது. நல்லதுங்க, அந்த பொண்ணு அழகு மட்டும் இல்லை, நிதானமா யோசிக்கிற பொண்ணும் கூட. நம்ம பரத்துக்கு சரியான ஜோடி தான் என்றாள். அப்போது வீட்டிற்குள் வந்த பிரணவிடம் சுபா, டே பிரணவ், பரத்துக்கு கல்யாணம் ஆக போகுதுடா, காயத்ரி தான் கல்யாண பொண்ணு என்றாள். இதை கேட்ட பிரணவிற்கும் மகிழ்ச்சியாக இருந்தது. அப்போது காம்பவுண்டிற்குள் பரத்தின் கார் நுழையும் சப்தம் கேட்டது. உடனே சுபா ஸ்ரீதரனிடம், ஏங்க ப்ளீஸ் நானே சொல்றேங்க என்றாள். அவரோ, அதெல்லாம் முடியாது, நான் தான் சொல்லுவேன், என் மூலமா வந்த சம்பந்தம் தானே இது என்றார் சிரித்துக்கொண்டே. சட்டென்று சுபாவின் முகம் வாடியதை பார்த்து, சரிம்மா நீயே சொல்லு என்றார். அப்போது பரத் உள்ளே நுழைந்தான். அனைவரும் ஹாலுக்குள் அமர்ந்து கொண்டிருப்பதை பார்த்து, என்ன சுபா குட்டி, என்னாச்சு என்றான். சுபாவின் அருகில் சென்றவன் அவளுடைய கண்களில் தெரிந்த சந்தோஷத்தை பார்த்து, என்னம்மா, என்ன அவ்வளவு சந்தோஷம் என்றான். பரத்தை டக்கென்று இறுக்கமாக அணைத்து கொண்டாள் சுபா. அவளுடைய கண்களில் கண்ணீர் வர ஆரம்பித்தது. பரத் அவளுடைய முகத்தை நிமிர்த்தி, என்னம்மா இவ்வளவு சஸ்பென்ஸ் வைக்கிறீங்க என்றான். இல்லப்பா, இனிமே நான் உன்னை இப்படி கட்டிப்பிடிக்க முடியாது தானே, அதனால இப்பவே கட்டிப்பிடிச்சிக்கிறேன். ஒண்ணுமே புரியல பிரணவ், என்னப்பா நடக்குது இங்க என்ற பரத்தை பார்த்து சிரித்து கொண்டே வாய் திறந்தவனை, நீ சும்மா இரு, அவங்களே சொல்லட்டும் என்றாள் ரமா. டேய் பரத், காயத்ரி கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டா, உங்க அப்பா மண்டபம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் உனக்கு கல்யாணம் என்று சுபா சொன்னவுடன் பரத் முகத்தில் இருந்த சிரிப்பு மொத்தமாக காணாமல் போனது. அம்மா, எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம்மா. என்னடா, நீ தானே உன்னோட ஃபாரின் ட்ரிப் முடிஞ்சதும் நான் பார்க்குற பொண்ணை கண்ணை மூடிக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். இப்ப திரும்ப முருங்கை மரம் ஏறினா எப்படிடா? சுபாவின் முகம் பார்ப்பதற்கு பரிதாபமாக இருந்தது. ஸ்ரீதரன் அருகில் வந்தார். நீ இரும்மா என்றபடி பரத்தை பார்த்து, உன்னோட சௌகரியத்துக்கு எங்களால் ஆட முடியாது, எங்களுக்கும் வயசாகிட்டே போகுது, காலாகாலத்தில் பேரம் பேத்திய பார்க்கணும்னு எங்களுக்கும் ஆசை இருக்காதா என்றார். அவருடைய குரலில் கோபம் கொப்பளித்தது. பரத் தடுமாறினான். அவனுக்கு வார்த்தைகள் பிடிபடவில்லை. சட்டென்று, அந்த பிரஜாபதியை இன்னும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணலையே என்றவனை பார்த்து, அடிச்சு பல்ல உடைச்சிடுவேன் என்று கோபமாக கையை தூக்கி கொண்டு வந்தார் ஸ்ரீதரன். என்னங்க நீங்க என்று அவரை பிடித்து கொண்டாள் சுபா. அவளுடைய கண்கள் கலங்கியிருந்தது. டேய், எனக்கும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல கொஞ்சம் நண்பர்கள் இருக்காங்க. அந்த பிரஜாபதி இறந்து கிட்டத்தட்ட 1 மாசம் ஆக போகுது. அதுவும் இல்லாம அந்த பிரஜாபதி சம்சாரத்துக்கு நீ உங்க ஹாஸ்பிட்டல்ல உன் கையாலேயே ட்ரீட்மெண்ட் பண்ணி இருக்க. பரத் தலையை குனிந்தபடி நின்றான். அவனை பார்ப்பதற்கு பிரணவிற்கும் ரமாவிற்கும் பாவமாக இருந்தது. ரமா நாகரிகம் கருதி அங்கிருந்து மெதுவாக நகர்ந்து செல்லத் தொடங்கினாள். அதை பார்த்த ஸ்ரீதரன், நீ எங்கம்மா போற? நீயும் இந்த குடும்பத்தில் ஒருத்தி தானே, நீயும் அவனை 2 வார்த்தை கேளு என்றார். ரமாவிற்கு என்ன கேட்பதென்று தெரியவில்லை. பரத், உனக்கு அந்த காயத்ரியை பிடிக்கலையா என்றாள். உடனே ஸ்ரீதரனும், இல்ல, அந்த பொண்ணோட கேரக்டர் தப்புன்னு சொல்லு, அவங்க சித்தப்பங்க கிட்ட சொல்லி வேணாம்னு சொல்லிடுறேன் என்றார். சுபாவும், பாவண்டா, அவ அம்மா இல்லாத பொண்ணுடா, ரெக்கத்தை விட்டு பிடிச்சிருக்குன்னு சொல்றா என்றாள். ஒன்று, இன்னும் கொஞ்ச நாள் இந்த வீட்டில் இவன் கல்யாணம் நடக்கணும், இல்லனா என்னோட இலவு நடக்கும் என்று கோபமாக சொன்னார் ஸ்ரீதரன். அதை கேட்டு அழுது கொண்டே சோஃபாவில் அமர்ந்தாள் சுபா. ரமாவும் பிரணவும் செய்வதறியாது திகைத்தனர். அப்போது ஸ்ரீதரனுக்கு காயத்ரியிடமிருந்து அழைப்பு வந்தது. அங்கிள், நான் ஒன்று சொன்னா தப்பா நினைக்க மாட்டீங்களே என்றாள். ஃபோன் ஸ்பீக்கரை ஆன் செய்த ஸ்ரீதரன், சும்மா சொல்லுமா என்றார். வர்ற வெள்ளிக்கிழமை நாள் நல்லா இருக்கு, எங்க கல்யாணத்தை சாய்பாபா கோவிலையே வச்சுக்கலாமா? சூப்பர்மா, அப்படியே செஞ்சிடலாம், ரிசப்ஷனை கிராண்டா பண்ணிடலாம், கொஞ்ச நேரம் கழிச்சு அப்பா கிட்ட பேசுறேன்னு சொல்லிடு என்றபடி போனை வைத்தவர் பரத்தை பார்த்து சிரித்து கொண்டே, உனக்கு சரியான கால் கட்டு இவதாண்டா என்றார். ஏனோ பரத்திற்கு இதுவரை யார் மீதும் வராத கோபம் காயத்ரி மீது வந்தது. மறுநாள் காலை பரத் கோபமாக ஹாஸ்பிட்டல் முழுவதும் காயத்ரியை தேடிக்கொண்டிருந்தான். அப்போது, பரத், இன்னைக்கு 2 பேஷண்ட்ஸ்க்கு ஆன்ஜியோ பண்ணணும், உங்க ஸ்கெடியூல் கொஞ்சம் ஃப்ரீயா என்றபடி அவனுக்கு எதிரில் வந்த விஜிதாவை பார்த்து, எனக்கு இப்போ இருக்கிற கோவத்துக்கு என்னால் ஆன்ஜியோ எல்லாம் பண்ண முடியாது, கொலை தான் பண்ண முடியும், எங்க அந்த காயத்ரி என்றான். அவனை பார்த்து சிரித்து கொண்டே, மேலே போர்ட் ரூம்ல இருக்கா என்றாள் விஜிதா. அதை சிசிடிவி கேமரா மூலமாக பார்த்து கொண்டிருந்த காயத்ரி மைத்ரேயை பார்த்து, மேம், ரொம்ப பயமா இருக்கு மேம் என்றாள். மைத்ரேயை சிரித்து கொண்டே, என்ன காயு, பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லிட்டு இப்போ அவன் முன்னாடி நிற்கிறதுக்கு பயந்தா எப்படி என்றாள். ஐயோ போச்சு, வர்றானே வர்றானே உள்ள வர்றானே என்று அவள் பதற,
கூண்டை திறந்தவுடன் ஆக்ரோஷமாக சிங்கம் வெளியில் வருவதைப் போல கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தான் பரத். பார்ப்பதற்கு உண்மையிலேயே அவன் கண்களில் தீப்பொறி பறப்பதைப் போல இருந்தது. காயு, உன்னை என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல, உன்னை அப்படியே என்று அவனுடைய 2 கைகளால் அவளுடைய கழுத்தை நெரிப்பதைப் போல கோபத்துடன் பாவனை செய்தான். பரத், ரிலாக்ஸ். அவளும் அவளோட சாவை அன்னைக்கு நேரில் பார்த்துட்டா. வேட்கையோ இல்லை விருப்பமோ நல்லா யோசிச்சு தான் அவன் இந்த முடிவை எடுத்திருக்கா. ஆமாம், நல்லா யோசிச்சு தான் கல்லை கட்டிக்கிட்டு பாலுங்கிணத்தில் விழப்போறாளா? மேம், இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. இவளை ஃபர்ஸ்ட் டைம் காஃபி ஷாப்பில் பார்க்க போனப்ப இவ அம்மாவோட ஆன்மா என்னோட கையை பிடிச்சி என்னோட மகளோட வாழ்க்கையை கெடுத்துடாதுன்னு சொன்னாங்க. அவங்க தான் இவளோட டீனேஜில் செஞ்ச சின்ன சின்ன தவறுகளை இவகிட்ட சொன்னா இவளுக்கு என்னை பிடிக்காம போயிடும்னு சொன்னாங்க. முதல்ல இவளோட அம்மாக்கே என்னை பிடிக்கல. காயத்ரி ஒன்றும் பேசாமல் தலையை குனிந்தபடி அமைதியாக அமர்ந்து கொண்டிருந்தாள். அவளுக்கு அருகில் மைத்ரியை நின்று கொண்டிருந்தாள். சரி, நீங்க சொல்லுங்க, என்ன மாதிரி ஒருத்தனுக்கு தெரிஞ்சே உங்க மக வேதாவை கட்டி கொடுப்பீங்களா? மைத்ரியை புன்னகைத்தாள். ஒரு பொண்ணோட அம்மாவா என்னால முடியாது, ஆனா ஒரு பொண்ணா உன்னை கட்டிக்க கண்டிப்பா ஆசைப்படுவேன் என்றாள். கடவுளே, மேம் ப்ளீஸ், தைரியமா விஷத்தை குடிக்க அவ தயாரா இருக்கலாம், ஆனா தெரிஞ்ச என்னால் அவளுக்கு விஷத்தை கொடுக்க முடியாது. அந்த மனசுதான் பரத் எங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. உன்னோட மிச்சமோ எச்சமோ ஏதோ ஒன்று இந்த உலகத்துக்கு விட்டுட்டு போயேன். மேம், ஐ எம் சீரியஸ். என் உடம்புல எது எது ஒழுங்கா வேலை செய்யும்னு எனக்கே தெரியாது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஹாஸ்பிட்டல் சி பிளாக்ல போன மாதம்தான் ஃபெர்டிலிட்டி சென்டர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரீயாக செக்கப் பண்ணிக்கலாம் என்றபடி அறைக்குள் வேக வேகமாக வந்தாள் விஜிதா. அவளை பார்த்ததும் காயத்ரிக்கு இன்னும் கொஞ்சம் தைரியமாக இருந்தது. விஜி, ஏதோ ஆன்ஜியோ இருக்குன்னு சொன்னேன், இங்கே என்ன பண்ணுற என்றான் பரத் கோபமாக. அதெல்லாம் அந்த புதுசாக வேலைக்கு சேர்ந்திருக்கிற ஜூனியர் பசங்களை பார்த்துக்க சொல்லிட்டேன், நீங்கள் சும்மா பேசுங்க என்றபடி காயத்ரிக்கு அருகில் உட்கார்ந்து கொண்டாள். அதை பார்த்த மைத்ரியை சிரித்து கொண்டே விஜிதாவின் தலையில் செல்லமாக தட்டினாள். மேம் ப்ளீஸ், என்னோட உடம்பு வேற, என் புத்தியோட மெச்சூரிட்டி லெவல் வேற. கரெக்ட் பரத், கல்யாணம் பண்ணுறப்ப பையனோட உடம்பு ஆரோக்கியமாகவும் மனசு மெச்சூர்டாகவும் இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. மேம், ஆர் யூ பிளேயிங் வித் மீ? அவளோட வாழ்க்கை மேம் இது. 4 மாசத்துல விதவையா நிப்பா. அது நடக்கிறப்ப உங்க எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்குமா? இவளுக்கு தாலி கட்டுன ராசி அந்த பையன் செத்து போயிட்டான்னு இந்த உலகம் பேசுமே. கல்யாணம் ஆகி 4 மாசத்துல தன்னோட மக விதவையா நிக்கிறதை அவங்க அப்பா தாங்கிக்குவாரா? என்னால முடியாது மேம், ப்ளீஸ் என்ற பரத்தின் குரல் உடைந்தது. ஒவ்வொரு ஜென்மத்திலையும் ஒரு பொண்ணை தவிக்க விட்டுட்டு போறதுக்கு என்னோட மனசு இடம் தரல. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க என்றவனின் கண்களில் கண்ணீர் வர ஆரம்பித்தது. சோர்வாக அருகில் இருந்த சோஃபாவில் அமர்ந்து தலையை குனிந்து கொண்டான். காயத்ரி மெதுவாக எழுந்து அருகில் வந்தாள். அவள் கண்களும் கலங்கி இருந்தன. நீங்க எப்படி 4 மாசத்துல இறந்துடுவீங்கன்னு நம்புறீங்களோ அதே மாதிரி என்னோட ஜாதகத்துல நான் சுமங்கலியா தான் சாவேன்னு இருக்கு. அதுவும் என்னோட 60 வயசுக்கு மேலதானா என்றாள். என்ன, எனக்கு நீ பிச்சை போடுறியா என்றபடி அவளை நிமிர்ந்து பார்த்தான். அவன் கண்கள் கோபத்தில் சிவந்திருந்தன. சேச்ச, கண்டிப்பா இல்லை. நீங்க உயிரோட இருந்தா எனக்கு நல்ல புருஷனும் மாமியாரும் கிடைப்பாங்க. நீங்க இறந்துட்டா எனக்கு ஒரு நல்ல அம்மா கிடைப்பாங்க. எப்படி பார்த்தாலும் எனக்கு லாபம்தான் என்றாள். மைத்ரியையும் இப்போது பரத்திற்கு அருகில் வந்து உட்கார்ந்தாள். அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்த விஜிதாவின் கண்கள் கலங்கிவிட்டன. காயத்ரி மேலும் தொடர்ந்தாள். கொஞ்ச நாள் உங்க கூட வாழ்ந்து பார்க்கறனே, உங்க நினைவுகளும் வாசனையும் எப்பவும் என்னோட இதயத்துல இருக்கும். எனக்கு அது போதும். உங்க அம்மாவை நினைச்சு பார்த்தீங்களா? அவங்க உங்க மறைவிலிருந்து மீண்டு வர்றதுக்கு ஒரு பிடிப்பு வேண்டாமா என்றாள். பொடி பைத்தியம், அதுக்கு உன்னோட வாழ்க்கையை பலிகட ஆக்குவியா என்று எழுந்து நின்று கோபமாக கத்தினான். விஜிதாவிற்கு இப்போது பயத்தில் அழுகை வர ஆரம்பித்தது. ஆமாண்டா, நான் பைத்தியம்தான். இங்க எத்தனை பேருடா அவங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழ்றாங்க? ஒன்று ஜாதகத்துக்காக கல்யாணம் நடக்குது, இல்லை ஜாதியை பார்த்தோ இல்லை சொத்து இருக்கான்னு பார்த்தோ கல்யாணம் நடக்குது. எத்தனையோ பொண்ணுங்களுக்கு விருப்பமே இல்லாம அவங்க குடும்ப சூழ்நிலையால கல்யாணம் நடந்திருக்கு தெரியுமா? ஒரு பொண்ணோட வாழ்க்கையில நடக்கிற தாம்பத்திய உறவு 60% மேல அவ புருஷனோட கட்டாயத்தினால தான் நடக்குது. எல்லா பொண்ணுங்களுமே வாழ்க்கை பூரா ஏதோ ஒரு வகையில கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு சகிச்சுக்கிட்டு தான் போறாங்க. என்னமோ மேல அதுக்கு தண்டனை அப்படி, இதுக்கு தண்டனை இப்படின்னு நேத்து சொன்னியே. ஒரு பொண்ணோட விருப்பம் இல்லாம அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறவங்களுக்கு என்ன தண்டனைன்னு நீ சொல்லவே இல்லையே. ஏன் உன்னோட ஆன்மா மேல டூர் போனப்ப அந்த ரூல்ஸ் புக்ல இதை மட்டும் பார்க்காம விட்டுட்டியா? உன்னால கோவில் கருவறை கிட்ட போக முடியலன்னு நீ வருத்தப்படுறியே. எங்களோட முக்கியமான அந்த நாட்கள்ல பெத்தவங்களே எங்களை வீட்டுல இருக்கிற பூஜை ரூம் வாசல் கிட்ட கூட விட மாட்டாங்க தெரியுமா? உனக்கு அந்த இயற்கை மேல இருக்கிற கோவத்தை விட எங்களுக்கு பல மடங்கு கோபம் இருக்கு. நீ படுற அவஸ்தையை விட பொண்ணுங்க அவஸ்தை ரொம்ப அதிகம்.
ஒரு பொண்ணை உணர்வு பூர்வமாக மதிக்கிறவங்க கூட கொஞ்ச நாள் வாழ்ந்துடுறேன். அதுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணு. நீ போன பிறகு உங்கள் அம்மாவை சத்தியமாக நல்லபடியாக பார்த்துக்கிறேன் என்று அழுதபடியே மண்டியிட்டாள். காயத்ரியை எரித்து விடுவதைப் போல பார்த்த பரத் கோபமாக அந்த இடத்தை விட்டு எழுந்து செல்லத் தொடங்கினான். போடா போ, உனக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்கு. ஒன்று என்னை கல்யாணம் பண்ணிக்கோ, இல்லைன்னா நீ காப்பாத்தின இந்த உயிரை உன் கையாலேயே கொன்னுடு என்று அந்த அறையை விட்டு வெளியேறி கொண்டிருந்த பரத்தை பார்த்து கத்தினாள் காயத்ரி. பரத் அங்கிருந்து சென்றவுடன் விஜிதா அழுது கொண்டே காயத்ரியை கட்டிப்பிடித்து கொண்டாள். காயு, ரொம்ப பயந்துட்டேண்டி, அவர் உன்னை அடிச்சிருவாரோன்னு ரொம்ப பயமா இருந்துச்சு என்றாள். யார் அவனா? உயிரே போனாலும் எந்த பொண்ணையும் தப்பாவும் பார்க்க மாட்டான், அவங்கள கை நீட்டி அடிக்கவும் மாட்டான் என்ற காயத்ரியின் தோளை மென்மையாக அணைத்து கொண்டு சிரித்தாள் மைத்ரேயி. எனக்கு கல்யாணம் வேண்டாம் வேண்டாம் என்று வீட்டில் கத்தி கொண்டிருந்த பரத்தை சட்டை செய்யாமல் அனைத்து ஏற்பாடுகளும் நடந்து கொண்டிருந்தன. திருமணத்திற்கு 2 நாட்களுக்கு முன்பாகவே சுபா சாப்பிடுவதை நிறுத்திவிட்டாள். சுபா குட்டி, ஏன் இப்படி பண்றீங்க, ப்ளீஸ் சாப்பிடுங்க என்ற பரத்திடம், உனக்கு வெள்ளிக்கிழமை கல்யாணம் நல்லபடியா முடியட்டும், அப்புறம் சாப்பிட்றேன். கல்யாணம் மட்டும் நல்லபடியா நடக்கலனா எப்பவுமே சாப்பிட மாட்டேன் என்றாள் சுபா. ஆமாண்டா, நீ மட்டும் இப்ப ஏதாவது குளறுபடி பண்ணா அந்த காலத்துல தமிழ்ல அழகா சொல்ற மாதிரி உங்க அம்மா வடக்கிருந்து உயிர் துறக்க போறா என்றார் ஸ்ரீதரன் சிரித்து கொண்டே. யமனின் பாசக்கயிற்றின் இறுக்கத்தை எதிர்நோக்கி காத்திருந்தவன் இந்த குடும்ப பாசக்கயிற்றின் முடிச்சை எப்படி அவிழ்ப்பது என்று தெரியாமல் தவித்தான். ஹாஸ்பிட்டலிலும் அவன் யாருடனும் பேசவில்லை. வியாழக்கிழமை தன் அறையில் சோகமாக அமர்ந்திருந்தவனின் கையை பிடித்து கொண்டார் சுந்தரம். அவருக்கு அருகிலேயே சிரித்து கொண்டு நின்றார் ரமணியம்மா. சுந்தரத்தின் என்ன அதிர்வலைகள் பரத்தை தாக்கத் தொடங்கின. என்ன பரத், இவ்வளவு சோகம் என்றவரை பார்த்து விரக்தியாக சிரித்தான். என்ன சார், எல்லாருமே முட்டாளா இருக்கிறாங்க, தெரிஞ்சே வண்டி சக்கரத்துக்குள்ள தலையை விடுறாங்க. உண்மைதான் பரத், அந்த பொண்ணு முட்டாள்தான். அவ பரத்தை விரும்பல, முகுந்தன் ரமா மேல வச்சிருக்கிற காதலை விரும்புறா. அவ பாதிக்கப்படக்கூடாதுன்னு நினைக்கிற உன் நினைப்ப விரும்புறா. சுபா மேல நீ வச்சிருக்கிற பாசத்தை விரும்புறா. என்ன சார் நீங்களும், மனசளவுல எனக்கு வயசு வித்தியாசம் எவ்வளவு அதிகம்னு உங்களுக்கும் தெரியும் தானே. பரத், எனக்கு உங்க சுந்தரம் சாரை ஏன் பிடிக்கும் தெரியுமா? என் அப்பாவோட அக்கறையும் அன்பும் அவர்கிட்ட அப்படியே பார்த்ததுனால தான் என்றார் ரமணியம்மா. என்னம்மா நீங்களும், நான் சீக்கிரம் இறந்துடுவேம்மா. எல்லாருமே ஒரு நாள் சாகத்தான் வேணும் பரத். என்ன ஒரு வித்தியாசம், உனக்கு துரதிருஷ்டவசமா உன்னோட இறுதி நாளும் நேரமும் தெரிஞ்சிருக்கு, ஆனா மற்ற யாருக்கும் அதிர்ஷ்டவசமா அது தெரியல.